150 2,000 மாடி இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ இட் இஸ் த பாசிபிள் டு பேஸ்மெண்ட். நம்ம பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்காக எவ்வளோ வேணாலும் பண்ணிட்டு போகிறோம். ஸோ பேஸ்மெண்ட்டே இல்லை. ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் என்ன சொல்றது, இந்த above the water, அதாவது நம்ம ரிவர்ல இருக்கு இல்லையா, ரிவருக்கு மேல பிரிட்ஜஸ். ஸோ how to construct a bridge. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பில்டிங்ல பேஸ்மெண்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங் சொல்லலாம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பிரிட்ஜில் எப்படி கட்டணும், எங்க பேஸ்மெண்ட் போடுறாங்க, வேற லைக் இந்த பேஸ்மெண்ட் போடுறதுனால பில்டிங் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வாட் இஸ் த பாசிபிலிட்டி டு கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங், அதாவது சார் பிரிட்ஜ். ஸோ பிரிட்ஜஸ் ஃபார்முலா கட்டலாம் இல்லையா. ஸோ அங்க என்ன மெத்தட், வாட் மெத்தட் வந்து they are using அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a very simplest method தான். ஆக்சுவலா the simplest method இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் தான். the solutions only the ratios and properties பார்த்துட்டீங்களா. see ratios and properties, what are the ratio னா என்ன. example see 3:2 அப்படினா 3 divided by 2 is the meaning. ஓகேவா. இந்த ratios என்ன பண்ணுவோம்னா the equivalent ratios அப்படி சொன்னா for example 3:2 the 3:2 the exact equivalent ratio அப்படி பாத்தீங்கன்னா 3:2 equivalent ratio 3 into 2 2 into 2, that is called a equivalent ratio of this. So the equivalent ratio which நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி பாத்தீங்கன்னா see the building first என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ நீங்க ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் நீங்க படிக்கும்போது டிராயிங் பண்ணிருப்பீங்க. அப்ப அந்த டிரா பண்ணும்போது சர்க்கிள்ஸ் அப்புறம் அந்த லைன் டிரா பண்ணும்போது உடைய ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா போர்டுல வந்து அந்த டிராயிங் ஒரு பெரிய ஸ்கேல் வச்சு போட்டுருப்பாங்க. சோ நீங்க சின்ன ஸ்கேல் வச்சு அதை போட்டுருப்பீங்க. பட் ரெண்டு பேரோட ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா இருக்கும். அதே பெரிய ஸ்கேலோட மெஷர்மென்ட்டோ சின்ன ஸ்கேலோட மெஷர்மென்ட்டோ எப்படி எக்ஸாக்ட்டா இஸ் ஈக்குவல் ஆகும். தட் இஸ் தி क्वेश्चन. சோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படினா they are using the equivalent ratio. சோ இந்த மாதிரி equivalent ratio யூஸ் பண்ணாங்க அப்படினா the exact value என்ன ஆகும் அப்படினா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். வந்து என்ன ஆகாது, அது ஒரு ஒன் சைடு மட்டும் அது வந்து எலாபரேட் ஆகாது, all sides-ம் அது வந்து எலாபரேட் ஆகும். So that methodology that using in the building. So என்ன பண்ணுவாங்க, ஒரு பில்டிங் ஒரு bridge வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் அப்படினா first of all ஒரு மாடல் bridge they are create a model bridge. So model bridge வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சிம்பிளா கட்டிட்டு ஓகே அப்படி செய்ய மாட்டாங்க. everything each and everything எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாக்ட் அதோட வேல்யூ அப்ளை பண்ணுவாங்க. ஸ்மால் வேல்யூஸ் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ அவங்க அப்ளை பண்ணுவாங்க. சோ அந்த எக்ஸாக்ட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சின்ன bridge, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன bridge வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி it is possible அப்படி சொன்னாங்கன்னா after they are using the ratios. நீங்க எவ்வளவு பெரிய ரேஷியோ யூஸ் பண்ணாலும் the answer will come the same method. சோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படினா the model bridge வந்து அவங்க simplest ratio அவங்க யூஸ் பண்ணி தான் they construct a bridge. so small bridge ஒரு சின்ன bridge அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வெச்சிருப்பாங்க. that is model bridge. நீங்க நினைக்கிற மாதிரி சிம்பிளா எப்படி பண்ணனும்க்கான டிராயிங் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சிம்பிளான ஒரு அதோட ஒரு இது வச்சிருப்பாங்க, மாடல் அந்த bridge வச்சிருப்பாங்க. சோ அந்த மாடல் bridgeோட என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுடைய ரேஷியோவை they are increasing. so அந்த மாடல் bridge வந்து each and every value is very accurate value இருக்கும். so அந்த value அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா after that they are using the equivalent ratio. so அந்த ரேஷியோ யூஸ் பண்ணாங்க இந்த வேல்யூஸ் இன்கிரீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வேல்யூஸ் இன்கிரீஸ் பண்ணா ஏதாவது ஒரு இடத்துல sometimes it will become wrong. ஓகேவா. சோ அதனால அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா they are using the equivalent ratios. ratios யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா all the sides எல்லா சைடுமே எக்ஸாக்ட்டா எலாபரேட் ஆகும். சோ அந்த bridge வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் சைடு எல்லா சைடுமே பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா எலாபரேட் ஆகும்போது அதோட வேல்யூஸ் definitely it will be the accurate value. so அதனால தான் they are using the ratios. so இதுதான் ratios that
the next is the proportion. So அதுமே they are using the ratios and as well as proportions they are using. ஓகேவா? So இந்த ratios நம்ம யூஸ் பண்றதுனால they are given exact value. நீங்க நோட்ல போடணும், small scale வச்சு நீங்க நோட்ல போடணும். Then the staff will be using the biggest scale. அது biggest scale யூஸ் பண்ணி அவர் போடணும். Both will be given the exact value because அந்த சின்ன scale ஓட equal ratio. So for example, அந்த சின்ன scale ஓட ratio வந்து 1:2 ஆ இருந்தா definitely it will be 5 times of and that staff ஓட ratio வந்து பாத்தீங்கன்னா 5:10 ஆ இருக்கும். So அந்த ratio நம்ம யூஸ் பண்றதுனால both values will be same. So கண்டிப்பா ஆன்சர் வந்து equal ஆ இருக்கும் because of the ratios and